ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சில நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன, சார் நான் அன்மேரிடு, எனக்கு மேரேஜ் ஆகலை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போகலான்னு நினச்சினுக்கிறேன். ஸோ அதாவது ஒரு வைக்ரா டேப்லெட் எடுக்கலாமா? ஸோ நீண்ட நேரம் செக்ஸ் வச்சுக்கணுன்னா எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஒரே ஒரு வாட்டி வைக்ரா டேப்லெட் எடுக்கலாமா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி என்ன கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது வைக்ரா டேப்லெட் எடுத்தால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும், ஒருவேளை சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, சைடு எஃபெக்ட்ஸ் வராதா, ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தாலும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கோ, ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கோ, ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் டாப்பிக்குள்ளே போனால், ஒரு வாட்டி வைக்ரா டேப்லெட் எடுத்தால் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? சில நண்பர்கள் கேட்டாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுன்னா. ஸோ இங்கே நிறைய நண்பர்கள் நவே ஜென்ரேஷனில் என்ன கால் பண்ணி நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போகலான்னு நினச்சிக்கிறேன், ஒரு வாட்டி வைக்ரா டேப்லெட் எடுக்கலாமான்னு. வைக்ரா டேப்லெட்ன்றது ஒரு ஆணுறுப்பு. ஸோ எப்போ எரெக்ஷன் ஆகலைன்னா அந்த டைமில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது சில பேர் ஒரு வாட்டி எடுப்பாங்க, நல்லா எரெக்ஷன் இருந்தால் இன்னொரு வாட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்படி எடுக்கும்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு 3 years 2 yearsலலாம் கம்ப்ளீட்டாக அந்த எரெக்ஷன் லோ ஆகிட்டு உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆணுறுப்பு ஸ்ட்ராங் ஆகாது, எரெக்ஷன் ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் வைக்ரா டேப்லெட் எடுக்கும்போது லோ எம்ஜியில் எடுக்கலாம். ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். லோ எம்ஜியில் எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. எடுத்துகிட்டு இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட மீட் பண்ணுறீங்க. அதோட நெக்ஸ்ட் டைம் சடனாக உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது எரெக்ஷன்ஸ் இம்மிடியட்டாக வராது ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு ட்ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது எரெக்ஷன்ஸ் வராது. ஸோ சில டைம் எடுக்கலாம். ஸோ ஒரு 5 minutes எடுக்கலாம், 10 minutes 20 minutes எடுக்கலாம், சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் கண்டினியூ பண்ணிங்களா அப்படியே வைக்ரா டேப்லெட், நீங்கள் வைக்ரா டேப்லெட்டுக்கு எடுத்தால் தான் எரெக்ஷன் வர மாதிரி பாடி டியூன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எரெக்ஷன் எடுத்தால் தான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டேப்லெட் எடுத்தால் தான் எரெக்ஷன் வரும். ஸோ அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் தயவு செஞ்சு இந்த எரெக்ஷன் வரத்துக்காக வைக்ரா டேப்லெட் எடுக்காதீங்க. ஒரு 45+ ஏஜ் இருக்குது, 50+ ஏஜ் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் டயபெட்டிக் இருக்கும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த ஏஜில் எடுத்துக்கலாம் வைக்ரா டேப்லெட். பட் எங்கள் ஏஜில் ஒரு 18, 19, 20, 25, பிலோ 25, அபோவ் 30 பிலோ மோஸ்ட்லி இந்த டேப்லெட்ஸ் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நேச்சுரலாக பண்ணத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். இதனால் சில டைமில் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி சில பேருக்கு ஆணுறுப்பு ஸ்ட்ராங் ஆகாது. இதனால் டென்ஷன் இருக்கும், ஃபியர் இருக்கும். ஸோ பிஃபோர் மேரேஜ் இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கம்மி. பட் பிஃபோர் மேரேஜ் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. இதனால் டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ இதனால் எரெக்ஷன்ஸ் சரியாக வராது. ஓகேவா? ஸோ அப்போதைக்கும் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது சார், பட் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போவும் எரெக்ஷன்ஸ் வரலன்னா ஸோ அது பார்க்க வேண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏதாச்சும் ப்ராப்ளமாக டயக்னோஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டி வரும். ஓகேவா? ஸோ ஒரு வாட்டிக்கு ஒரு வைக்ரா டேப்லெட் எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நல்லதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சில பேருக்கு இந்த கேள்வி கேட்டாங்க, எடுக்கலாம் வேண்டாம் சார், ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமா, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா கேட்டாங்க. ஸோ வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.